உங்களுடைய எட்ட வேண்டிய இலக்குன்னு நீங்கள் தீர்மானிச்சுக்கிற. வேற யாரும் 1 ட்ரில்லியன் பேசுகிற மாதிரி தெரியும். நீ 1 ட்ரில்லியன் பேசுகிறேன்னா நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி. இங்கேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் பாரு, உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் உங்களை யாரோட கம்பேர் பண்ணுறீங்க? சிங்கப்பூரோட கம்பேர். இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஐஐடி மெட்ராஸ் இக்கோசிஸ்டம் ஒன்று இருக்குது. அதோட கம்பீட் பண்ணுற மாதிரி ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் ஒன்றுமே கிடையாது. 1 ட்ரில்லியனை எப்படி அடைய போகிறோங்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம் இல்லாதவரை நீங்கள் என்னதான் இதே பிரச்சனையை நம்ம வந்து இந்தியா மேலேயும் வைக்கணும். உங்களுடைய மாபெரும் இலக்குங்கிறது 3rd பொசிஷன் தான் உலகத்தில். அமெரிக்காவையும் சீனாவையும் தாண்டணும்னா இந்தியா போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி. 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்றத ஒரு பெரிய இலக்கா வச்சு இந்த அரசு பயணிச்சுட்டு இருக்கு 2030க்குள்ள. 1 ட்ரில்லியன் எக்கானமி அடையணும் அப்படின்னா நிலையான வளர்ச்சியா 12%, 14% இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒரு கணிப்பை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு 11 தொட்டிருக்கு. சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கா. இன்னும் நிறையா பண்ணணும். நீங்கள் 14, 15 பண்ணுறது வந்து கஷ்டம். முதல்ல அங்கேருந்து ஆரம்பம். ஒரு ஹையர் அண்ட் ஹையர் நம்பர் போகும்போது +1% அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜம்ப். அது நீங்கள் 2லேருந்து 3 போகிறது ஈஸி, 3லேருந்து 4 போகிறது ஈஸி. பட் 12லேருந்து 13 போகிறதும் 13லேருந்து 14 போகிறதும் ரொம்ப கஷ்டம். இன்னும் இதுவும் 1%, அதுவும் 1% தானே அப்படிங்கிறது இல்லை. உடைய பேஸும் பெருசாகிட்டு இருக்கு. அந்த பேஸ் பெருசாகும் பொழுது நீங்கள் +1% பண்ணணும்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இருந்தால் தான் அது நடக்கும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா அப்படின்னா அங்கே தான் என்னுடைய இது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். வி ஆர் நாட் ரெடி அப்படிங்கிறது தான் எனக்கு. இன்னும் நிறையா மாற்றங்கள் கொண்டு வரணும். நம்முடைய கல்வித்துறையில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வரணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இது வந்து இந்திய கல்வி முறை மீதே நான் வந்து இந்த குற்றச்சாட்டை வைப்பேன்னா, ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறதுனால நம்ம இதை வந்து இன்னும் கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு தனியாக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது ரொம்ப முக்கியமாயிருது. அதாவது இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமான டூல்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ தானாகவே ஒன்றை கற்றுக்கொள்ளும் திறனை தான் நம்ம வந்து நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லித்தரணும். நீ என்ன வேணாலும் பண்ணலாம் போ. இப்போ நீ வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கியா இல்லை ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கியாங்கிறது முக்கியம் இல்லை. ட்ரோன்ஸ் மேலே உனக்கு ஆசை இருக்கா? சிறிய பறக்கும் விமானங்கள், ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு நீ வந்து டிஃபென்ஸுக்கோ இராணுவத்துக்கோ அல்லது அமைதி வழியிலையோ அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணுறேன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒரு தடையாகவே இருக்கக்கூடாது. நான் அதில் இறங்கி நான் சில செயல்களை செய்து நானாகவே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதை ஃபண்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதற்கான சூழல் நம்முடைய மாநிலம் முழுமைக்கும் இருக்கா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டியும் சரி, ஒரு தானாகவே உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுல அதை நோக்கி மக்களை ஈர்த்து அவங்கள வழிகாட்டுறதுக்கு. ஈர்க்கிறதுனா எல்லாரும் வந்துடுவாங்க லைனில், ஆமாம்மா ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அப் நியூ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களை யார் மென்டார் பண்ண போகிறாங்க? ஸோ இங்கே தான் வந்து ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் தேவைப்படுது. அதுக்கான என்கரேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் உருவாக்குறது. இது வந்து இந்தியாவிலேயே அது கொஞ்சம் நாட் அப் டு த மார்க். தமிழகத்தில் அது ரொம்ப போக வேண்டிய தூரம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய எட்ட வேண்டிய இலக்குன்னு நீங்கள் தீர்மானிச்சுக்கிற. வேறு யாரும் 1 ட்ரில்லியன் பேசுகிற மாதிரி தெரியல. நீ 1 ட்ரில்லியன் பேசுகிறேன்னா நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரிலையன்ஸ் அதை ரொம்பவே நகர்ந்து அந்த துறையே, விவசாயத்துறையே பயங்கரமாக ரிஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். மேசிவ் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணணும் நம்ம. சமீபத்தில் நான் ஒரு பாட்காஸ்ட் MS சுவாமிநாதனுடைய மகள் மதுரா சுவாமிநாதன்கிறவங்களோட IIT மெட்ராஸ் பாட்காஸ்ட் ஒன்று கேட்டேன். ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இந்தியன் ப்ரொடக்டிவிட்டியே வெரி லோ. பருப்பு வகைகளை பற்றி அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க,
ஒரு யூனிட்டில் ஆஸ்திரேலியாவோ அல்லது சீனாலேயோ சுமார் 2000 கிலோ பெர் ஹெக்டேர்னு நினைக்கிறேன் பருப்பு, தோரம் பருப்பு அப்படின்னு எடுத்துக்கங்க, உற்பத்தி பண்ணும்பொழுது தமிழகத்தில் இந்தியா நம்பர், பட் தமிழகத்தில் அதோட கூட கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், வெறும் 950 கிலோ தான் பண்ணுறோம். தட் இஸ் பாதிக்கு பாதி. அப்போ நீர் மேலாண்மை, மேபி ட்ரிப் இரிகேஷன் போக வேண்டியதாக இருக்கும். அது கிடைச்சிருக்கிற கையில் இருக்கிற தண்ணியை எவ்வளோ அதிகமான இடத்துல அதை வைத்து நம்ம விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா பெரும்பாலும் தண்ணி இருக்கிற இடத்துல நெல்லை போட்டுருவோம். இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு வந்து பருப்பு அல்லது எண்ணெய் வித்தில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்முடைய அவுட்புட் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுடைய நாலேஜ் லெவல்ஸ் மேலேயே நம்ம சில குற்றச்சாட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப லோவாக இருக்குது. இந்தியன் ப்ரொடக்டிவிட்டியே லோவாக இருக்குது. நமக்கு அதில் ஒரு பெரிய ஒரு இலக்கு வச்சுருக்கிறதுனால நீங்கள் ட்ரமேட்டிக்காக அது மாற்றணும். அடுத்தது வந்து ஒரு மேசிவ் ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, தட் இஸ் போத் டெட் ஃபண்டிங் அண்ட் ஈக்விட்டி ஃபண்டிங்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் போதவே போதாது. இங்கேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் பாரு, அவன் உத்தரப்பிரதேசில் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் உங்களை யாரோட கம்பேர் பண்ணுறீங்க? சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணதை பார்த்து மற்றவங்க காப்பி அடிச்சுக்கிட்டோம். நீ பண்ண வேண்டியது என்ன? ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து எனக்கு ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிதாக எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஏதோ பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. நீங்கள் பேச வேண்டிய நம்பர்ஸே ஜாஸ்தி. நம்முடைய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப குறைவு. உங்களுடைய ஆசை ஆர்வத்தின் ஈக்குவலண்ட் கிடையாது. இன்றைக்கும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐஐடி மெட்ராஸ் ஈகோசிஸ்டம் ஒன்று இருக்குது. ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்னு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன். அதோட கம்பீட் பண்ணுற மாதிரி ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் ஒன்றுமே கிடையாது. ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் படிப்புக்குள்ளேயே போகலன்னா, அங்கே ரிசர்ச் செட்டப்பில் போய் ஈடுபடுறவங்க எல்லாம் அங்கே படித்தவங்க மட்டும் கிடையாது, யார் வேண்டுமானாலும் போய் அங்கே சேரலாம். ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் ஓப்பன் ஃபார் ஆல். அங்கே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிற பலர் வந்து ஸ்டேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பலவற்றில் படித்தவர்கள், செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர்கள், வேறு மாநிலத்திலிருந்து படித்து விட்டு இங்கே வருபவர்கள் அப்படின்னு. நீங்கள் மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸை இந்த மாதிரி உருவாக்கணும். ஏன்னா அங்கிருந்து தான் வந்து பெரும் சாதனைகள் உங்களுக்கு வரப்போகுது. அந்த கவனம் குவிக்கிற அளவுக்கு வந்து ஒன்றும் பெருசாக நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் ஒன்றுமே நடக்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சந்தைப்படுத்தலை மையப்படுத்தி ஒரு பெரிய அளவுக்கான வளர்ச்சியை நம்ம கொண்டு வரலைன்னா நீங்கள் சொல்கிற நம்பருக்கெல்லாம் வந்து எளிதில் போக முடியாது. போவதற்கான, அதாவது சில விஷயங்களை செய்தால் போக முடியும் அப்படின்னா கட்டாயமாக முடியும். ஈவன் நீங்கள் வந்து 15% ப்ளஸ் கூட நீங்கள் வந்து க்ரோ பண்ணலாம். ரியல் ஜிடிபி க்ரோத் நான் சொல்கிறது, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக $1 trillion வரலாம். நீங்கள் அப்போ வந்து நீங்கள் 1 trillion வந்தீங்கன்னா அங்கேருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது 1 to 2 trillion, 2 to 3, அதெல்லாம் வந்து இன்னும் வேகமாக போகலாம். பட் 1 trillion எப்படி அடைய போகிறோங்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம் இல்லாதவரை நீங்கள் என்னதான் இதே பிரச்சனையை நம்ம வந்து இந்தியா மேலேயும் வைக்கலாம். இந்தியா என்ன சொல்லுது, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே நான் 2047 நான் ஒரு மாபெரும் இலக்கை நோக்கி போகிறேன்ட்டு. நீங்கள் உங்களுடைய மாபெரும் இலக்குங்கிறது 3rd பொசிஷன் தான் உலகத்தில். அமெரிக்காவையும் சீனாவையும் தாண்டணும்னா இந்தியா போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி. அதை நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும். அதற்கு இன்னும் ஒரு 50 வருடத்துக்கு மேலே ஆகலாம். ரைட். அதே மாதிரி தமிழகம் தனக்கென ஒரு இலக்கை தூக்கி வைக்கும் பொழுது அதற்கான கிரவுண்ட் லெவல் ஆக்டிவிட்டி நடக்கிறதா? நீங்கள் அதெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க, நாங்கள் ஆஸ் இட் இஸ் வி ஆர் குட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு பேச்சுக்கு ஒன்றுமே கிடையாது, உங்களை பாராட்டுறேன், நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, டூயிங் கிரேட், ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிடுவேன். பட் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கை நோக்கி நீங்கள் அடையணும்னா நீங்கள் போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி. அதற்கான ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் எல்லாம் உங்கள் கையிலே இருக்குது. அது நீங்கள் வந்து மத்திய அரசை குறை சொல்லணுங்கிறது இல்லை. திமுக போய் அதிமுக வந்தாலும் இதை பண்ணலாம், எப்படி ஒரு கூட்டணி ஆட்சி நடந்தாலும் இதை பண்ணலாம். ஏன்னா பொருளாதாரங்கிறது வந்து மற்ற பல விஷயங்களை தாண்டியது.
அது வந்து யாருமே வந்து அதுக்கு முட்டுக்கட்டை போட மாட்டார்கள். 2 விஷயத்தில் மட்டும் நமக்கு முட்டுக்கட்டை இருக்கும். லேண்ட் அக்விசிஷன் நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்க போகுது. நம்ம ஒரு பயங்கரமான ஒரு லேண்ட் அக்விசிஷனுக்கு எதிரான மனப்பான்மையை நம்ம கொண்டு வந்துட்டோம். 2வது நம்ம வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். நமக்கு பெரனியல் ரிவர் கிடையாது. ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து பெருமளவு தண்ணீர் இல்லாமல் சிலவற்றையெல்லாம் செய்ய முடியாது. பல தொழில்துறைகளுக்கு அது தேவை. ஸோ தேர் ஆர் சம் சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸை தாண்டிட்டோம் அப்படின்னா, இல்லை அதற்கான மாற்று அல்லது வேறு வழி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம்னா நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இந்த வளர்ச்சி எந்த இலக்கை அடையுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சார். வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.